வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரவா கேசரி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை வச்சு நெய்யை விட்டு அதுக்கப்புறம் ரவையை கொட்டி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதன் பிறகு ஒரு கடாயில் தண்ணீரை விட்டுக்கலாம். தண்ணீரை விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாசனைக்கு ஏலக்காய் 2 தட்டி போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு கலர் சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணீர் கொதிக்க வைக்கணும். இப்போ நம்மளுக்கு தண்ணி கொதிக்க போகுது. இந்த மாதிரி நல்லா கொதி வந்த பார்த்து தண்ணீரை நம்ம நெய் விட்டு வறுத்து வச்ச ரவையை கொட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணோம். ஏன்னா அது ரவை மொத்தமாக கொட்டினா கட்டி கட்டி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா கிண்டிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா. ஸோ சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்மளுக்கு கேசரி பதம் வந்துட்டுருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சர்க்கரையை கொட்டிடலாம். தேவையான அளவு நமக்கு எவ்வளோ இனிப்பு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சர்க்கரையை கொட்டிக்கலாம். சர்க்கரையை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அல்வா ஸ்டேஜுக்கு வந்துக்கிட்டு இருக்கு நமக்கு. நல்லா அல்வா ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு நெய் கொஞ்சம் விட்டு அதில் நெய் காஞ்ச திராட்சை, கேஷ்யூ நட்ஸ் இதெல்லாம் இப்போ ஆட் பண்ண போகிறோம். நெய் காஞ்சிடுச்சு, திராட்சை போட்டாச்சு, முந்திரி போட்டாச்சு. இதை நல்லா வறுத்து எடுத்து நம்ம வறுத்தெடுத்த திராட்சை முந்திரியை நம்ம செஞ்ச கேசரியில் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா வறுந்துடுச்சு. நீங்கள் நெய் அதிகமாக வேணும்னா அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தான். நம்ம ஆல்ரெடி நெய் விட்டு ரவையை நல்லா வறுத்தெடுத்துருக்கோம். ஸோ அதனால் கம்மியாகவே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ நெய் கீ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அல்வா மாதிரி சூப்பராக வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்களா? இது முழுமையான இனிப்பு வேணும் அப்படின்னா ஒரு சிட்டிகை, அதாவது ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்திங்கன்னா முழுமையான இனிப்பு. ஃபுல்லாக சுகர் நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாதிரி இருக்குது. அமிர்தா அன்னம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. இந்த மாதிரி
கேசரி செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள்.